அல்லவா, அதை போன்ற ஒரு நிலைமை. ஆனால் இது போன்ற ஒரு நிலைமைங்கிறது ரிஷபராசிக்கு இப்போது கண்டிப்பாக தேவை. ஏன்னா இது நாள் வரை ரொம்பவும் அடி வாங்கின நபர்கள்ல ரிஷபராசியும் ஒருத்தர். இந்த பயிற்சிகள் இவர்களுக்கு குறைந்தது 1 வருடம் 2.5 வருடம் சாதகமாக வரும். குறிப்பா இந்த மே மாதம் இவர்களுக்கு நல்ல மேன்மையை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. இனி இவர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவார்கள் அப்படின்னு நான் சொன்னா என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, இது நாள் வரை அவர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றவில்லை. அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இனி இவர்களுக்கு வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னா, இதுக்கு முன்னாடி சுபகாரியங்கள் நடப்பதற்கு தயாராகத்தான் இருந்தது, ஆனால் அதற்குண்டான வருமானம் அப்படிங்கிறது இல்லை. இனி இவர்களுக்கு வெளிநாட்டு தொடர்பாக இருந்தாலும், தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும், குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் நல்ல லாபம் இவர்களுக்கு ஏற்படும். அப்போ இது நாள் வரை எதெல்லாம் இவர்களுக்கு கடனில் இருந்தார்களோ அந்த கடன் எல்லாம் இவர்களுக்கு இனி அடையும். வருமானம் இவர்களுக்கு பல விதங்களில் வரும். இவர்களுக்கு எங்கே தோல்வி அவமானம் ஏற்பட்டதோ அதே இடத்தில் இவர்கள் வெற்றி கொடி நாட்டுவார்கள்.